அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா random variables. What is random variable? Random variable னா என்ன? A random variable is described as a variable whose values are determined by chance. Actually variable அப்படினா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Variableனா it is a quantity whose value will vary at different stages. அதாவது different stagesல ஒரு குவான்டிட்டியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருந்தா அதை நம்ம variable அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல மாறி. இப்போ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்ல இருந்து எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ரேண்டம் வேரியபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணும் பொழுது வாட் ஆர் ஆல் த அவுட்கம்ஸ்? ஹெட் அண்ட் டெய்ல். Head and tail are outcome of a random experiment. Suppose x denotes the number of heads in tossing a coin அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல இந்த x ஓட வேல்யூஸ் எதுல இருந்து நமக்கு கிடைக்குது? அந்த எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம்ல இருந்து கிடைக்குது. Suppose if you toss a coin, if head will comes, then x takes the value 1. If we toss the coin, tail will come, then x takes the value 0. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னவா இருக்கலாம் அப்படின்னா 0, 1 இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு வேரியபிளோட வேல்யூவை ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம் டிசைட் பண்ணுச்சுன்னா தட் வேரியபிள் இஸ் கால்டு ரேண்டம் வேரியபிள். A random variable is a real valued function. அதாவது ரேண்டம் வேரியபிள் அப்படின்றத எப்படி இங்கே டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறாங்க, ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ரியல் நம்பராக இருக்கும். whose domain is the sample space of a random experiment. அந்த ஃபங்க்ஷனோட டொமைன், ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமைன் கோடொமைன் இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னவா இருக்கும்னா ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கும். கோடொமைன் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ ரேண்டம் வேரியபிளை இன்னொரு விதமாக எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, a random variable is a real valued function whose domain is the sample space of a random experiment, taking the values on the real line, which means that whose codomain is the set of real numbers. அதான் நோட்டேஷன்ல சொல்லணும்னா x is a function from s to r. இங்கே கேபிட்டல் xன்றது random variable, sன்றது sample space of a random experiment, rன்றது set of real number. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் random variableனு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let s be the sample space of the random experiment of throwing 2 coins once. அதாவது எஸ்ன்றது ரெண்டு காயினை ஒரு தடவை த்ரோ பண்ணும் பொழுது வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் தான் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு காயினை வந்து ரெண்டு டைம் நம்ம டாஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு காயினை ரெண்டு டைம் டாஸ் பண்ணும் பொழுது வாட் வில் பி த அவுட்கம்ஸ் அப்படின்னா, ரெண்டுத்துலையுமே ஹெட் வரலாம், அல்லது ரெண்டுத்துலையுமே டெய்ல் வரலாம், அல்லது ஒன்றில் ஹெட்டு ஒன்றில் டெய்ல் வரலாம். அப்போ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் வந்து செகண்ட் காயினில் டெய்ல் வரலாம், அல்லது ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் வந்து செகண்ட் காயின்ல ஹெட் வரலாம், ரெண்டு காயின்லையுமே ஹெட் வரலாம், ரெண்டு காயின்லையுமே டெய்ல் வரலாம். அப்போ இங்கே 4 சான்சஸ் இருக்கு. அப்போ s1 equal to h, t, s2 equal to t, h, s3 equal to t, t, s4 equal to h, h. ஸோ இப்போ இந்த 4 சான்சஸை தான் s வந்து எடுத்துக்குது. அப்போ s equal to s1, s2, s3, s4. இப்போ இதில் எக்ஸ்ன்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லெட் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். எக்ஸ்ன்றது அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹெட்ஸாக இருந்தால் அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் s1. அப்போ s1ன்ற சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஹெட் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆஃப் s1ன்றது 1. s2ன்ற சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஹெட் இருக்குது? ஒரு ஹெட்டு தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆஃப் s2ன்றதும் 1. s3ல எத்தனை ஹெட் இருக்குன்னா ஹெட்டே இல்லை, ரெண்டுமே டெய்லாக வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆஃப் s3ன்றது 0. s4ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெட்டாக வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஆஃப் s4 வந்து 2. அப்போ இங்கே எக்ஸோட பாசிபிள் வேல்யூ என்ன? 0, 1, 2. ஏன்னா ஒரு ரெண்டு காயினை ஒரு டைம் டாஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வரலாம்னா ரெண்டுலேயுமே ஹெட் வரலாம், அல்லது ஒரு காயினில் ஹெட் வரலாம், அல்லது ரெண்டுலேயுமே ஹெட் வராமல் போகலாம். அப்போ எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸை நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்? ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்லேருந்து எடுத்திருக்கோம். அப்போ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்லேருந்து ஒரு வேரியபிளோட வேல்யூஸை நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா தட் டைப் ஆஃப் வேரியபிள் இஸ் கால்டு ரேண்டம் வேரியபிள். அதான் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 0, 1, 2. இட் இஸ் கால்டு த ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் எக்ஸோட ரேஞ்ச் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் டினோட்டட் பை ஆர்எக்ஸ். அதை ஆர்எக்ஸ்ன்னு டினோட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் தான் எக்ஸோட வேல்யூஸ்.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், ஏன்னா ரேண்டம் வேரியபிள்ல ரெண்டு டைப் இருக்கு, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, இட் கேன் டேக்ஸ் finite value. A random variable x is said to be discrete if it takes on only finite or countable number of values. அதுக்கு finite or countable number of values இருந்துச்சுன்னா that is called a discrete random variable. அதான், that is the range space Rx is a finite or countable set of real numbers. அந்த மாதிரி வந்துச்சுன்னா that variable is called a discrete random variable. Example, number of heads getting from the experiment of throwing two coins once. ரெண்டு காயினை ஒரு தடவை த்ரோ பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எத்தனை இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். அப்போ திஸ் இஸ் கவுண்டபிள் அண்ட் ஃபைனைட். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இங்கே எக்ஸ்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸை வந்து டினோட் பண்ணுது. லெட் எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கெட்டிங் ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த்ரோயிங் டூ காயின்ஸ். அப்படின்னா எக்ஸ் கேன் டேக்ஸ் த வேல்யூ 0, 1, 2. அப்போ 0, 1, 2ன்றது வந்து ஃபைனைட் அண்ட் கவுண்டபிள். ஸோ அதனால இங்கே எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். அப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ்ன்றது வந்து ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ்ஐன்னு டினோட் பண்ணலாம். லெட் எக்ஸ் பி த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வித் வேல்யூஸ் x1, x2, x3, எக்ஸெட்ரா. அப்போ எக்ஸ்ன்றது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்றதுனால எக்ஸ் கேன் டேக்ஸ் த வேல்யூ x1, x2, x3, எக்ஸெட்ரா. அப்போ இந்த x1, x2, x3, எக்ஸெட்ராக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். அதை பி ஆஃப் எக்ஸ்ஐன்னு வச்சுக்கிறோம். இப்போ லெட் பி ஆஃப் எக்ஸ்ஐ பி த நம்பர் அசோசியேட்டட் வித் ஈச் எக்ஸ்ஐ. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் த ஃபங்க்ஷன் p இஸ் கால்டு த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்போனா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா. அந்த ரெண்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ்ஐ கிரேட்டர் than or equal to 0. அந்த ஈச் எக்ஸ்ஐயோட ப்ராபபிலிட்டி வந்து either 0 or பாசிட்டிவா இருக்கும் for i is equal to 1, 2, 3, etc. and summation p of xi is equal to 1. அதே மாதிரி அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணா 1 வரணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த pன்ற ப்ராபபிள் ஃபங்க்ஷனை நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அண்ட் தென் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதாவது ஈச் எக்ஸ்ஐக்கு கரஸ்பாண்டிங்காக அதோட ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். அப்போ எக்ஸ் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் அந்த ஆர்டர் பேரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அப்போ த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். த செட் ஆஃப் ஆர்டர் பேர் எக்ஸ்ஐ கமா பி ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் கால்டு த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ஐக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டி. அப்போ எக்ஸ்ஐ கமா பிஐயை ஆர்டர் பேரா வந்து எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஈச் எக்ஸ்ஐக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சு அதை பேர் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் தென் நோட்டேஷன் p of x greater than or equal to a. To find p of x greater than or equal to a, it is enough if we find 1 minus p of x less than a. இப்போ p of x greater than or equal to a கண்டுபிடிக்க 1 minus p of x less than a கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி p of x less than a கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 1 minus p of x greater than or equal to a கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நோட்டேஷனை மைண்டில் வச்சுக்கணும், ப்ராப்ளம் போடும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ p of x greater than a நம்ம எப்படி எழுதலாம், 1 minus p of x less than or equal to a. அதே மாதிரி p of x less than or equal to a 1 minus p of x greater than a. இப்போ 1 minusனு வர்றப்ப அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்டாக மாறிடுது. லெஸ் தெனாக இருந்தால் greater than or equal to, greater than இருந்தால் less than or equal to, less than or equal to இருந்தால் greater than, greater than or equal to இருந்தால் less than. ஓகே, அதான் p of x greater than or equal to a னா greater than or equal to னா less than. அப்போ 1 minus p of x less than a. p of x less than a னா less than வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் greater than or equal to. அப்போ 1 minus p of x greater than or equal to a. p of x greater than a, greater than னா அதுக்கு ஆப்போசிட் less than or equal to. அப்போ 1 minus p of x less than or equal to a. p of x less than or equal to a, less than or equal to அதுக்கு ஆப்போசிட் என்ன, greater than. அப்போ 1 minus p of x greater than a. ஸோ இந்த நோட்டேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் போடும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Then probability mass function.
ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ எப்போ ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஈச் பி ஆஃப் எக்ஸ்ஐ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ்ஐ வந்து ஈக்குவல் டு 1ஆ இருக்கணும். அதான் லெட் எக்ஸ் பி a discrete random variable and its probability function p of x is called the probability mass function if the following conditions are satisfied. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன, p of xi greater than or equal to 0வா இருக்கணும் and summation p of xi equal to 1ஆ இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா the probability mass function அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். இப்போ ரேண்டம் வேரியபிள்ல ரெண்டு டைப் சொன்னோம்ல, டிஸ்கிரீட் கண்டினியூவஸ்னு. அப்போ டிஸ்கிரீட்னா அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து கவுண்டபிள் அண்ட் ஃபைனைட்டா இருக்கும். கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள்னா எப்படி இருக்கும், அது கண்டினியூவஸ் அப்படின்றதுனால whose values lies between certain interval, ஒரு இன்டர்வல்குள்ளார இருக்கும் அதோட வேல்யூ. அதாவது -a to b அல்லது 2 to 3, 4 to 5, -infinity to +infinity இப்படின்னு இருந்தா எக்ஸோட வேல்யூஸ் இருந்தா that is called continuous random variable. A random variable x is said to be continuous if its range is an uncountable set of real number. அதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், uncountable set of real number-ஆ இருக்கும். அதாவது infinite-ஆ இருக்கும் as well as uncountable-ஆ இருக்கும். In other words, a random variable is said to be continuous. ஒரு random variable-ஆ continuous அப்படின்னு சொல்லணும்னா when its different value cannot be put in a one-to-one correspondence with the set of positive integer. அந்த எக்ஸோட வேல்யூஸ்க்கும் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜருக்கும் ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் ஒன்னால மேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு பேர் வந்து கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். சிம்பிளா கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னா, அந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து லைஸ் பிட்வீன் சர்டைன் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்குள்ளார இருக்கும். இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். எக்ஸாம்பிள் ஏஜ், வெயிட், ஹைட் இது எல்லாமே என்னன்னா கண்டினியூவஸா இருக்கும். ஏன்னா ஏஜ்ன்றது ஒரு ரவுண்டட் ஃபிகரா இருக்காது. 16 years 12 months, 16 years 3 months, weight 48.4 kg, height 163.2 centimeter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே என்னன்னா கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள்கான எக்ஸாம்பிள். அப்போ கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள்னா அது வந்து ஒரு சர்டைன் இன்டர்வல்குள்ளார இருக்கும். இப்போ 163.4 சென்டிமீட்டர் அப்படின்னா இட் லைஸ் பிட்வீன் 163 to 164. அதே மாதிரி ஏஜ் 16 years 2 months அப்படின்னா 16க்கும் 17க்கும் இன்பிட்வீனில் இருக்கு. அதே மாதிரி வெயிட் 48.2 kg அப்படின்னு சொன்னோம்னா அது 48க்கும் 49க்கும் இன்பிட்வீனில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் வந்து லைஸ் பிட்வீன் சர்டைன் இன்டர்வலாக இருந்தால் அதை கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். A function f is said to be probability function or probability density function of the continuous random variable x if it satisfies the conditions f of x greater than or equal to 0 for all x belongs to R and integral -infinity to +infinity f of x dx equal to 1. அப்போ எக்ஸ்ன்றது வந்து ஒரு கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அதோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எப்பனா ஆல் f of x greater than or equal to 0வா இருக்கணும் அண்ட் இன்டெகிரல் -infinity to +infinity f of x dx வந்து 1 அப்படின்னு வரணும். வந்துச்சுன்னா அந்த f of x நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ சம்மேஷன் p of xi வந்து 1ஆ இருக்கணும். கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்போ இன்டெகிரல் -infinity to +infinity f of x dx வந்து 1ஆ இருக்கணும். And then distribution function. The function capital F is said to be distribution function of the random variable x. அதாவது capital F என்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், distribution function அப்படின்னு சொல்றோம். எப்பனா if capital F of x equal to, அப்ப capital F of x equal to p of x less than or equal to small x. அதாவது 0ல இருந்து அந்த x வரைக்கும் -infinity-ல இருந்து அந்த x வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். அதான் x lies between -infinity to +infinity. The distribution function is also called as cumulative distribution function. அப்போ ஒரு distribution function-ஐ நம்ம cumulative distribution function கூட சொல்லலாம்.
note that if x is a discrete random variable, then capital F of x equal to summation p of xi. அப்ப f of x xன்றது வந்து discrete random variable இருந்தா அந்த capital F of x நம்ம என்னன்னு சொல்லுவோம், summation p of xi ன்னு சொல்லுவோம். ஏன்னா cumulative தானே. அப்ப cumulativeனா இருக்கிற probabilities எல்லாத்தையும் sum பண்ணிடுறோம். அப்ப summation p of xi less than or equal to x. இப்ப இதுல இருந்து capital F of xi minus f of xi minus 1 வந்து p of xi அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் xi யோட ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா அதோட குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ல இருந்து அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த கரண்ட் ப்ராபபிலிட்டி. அண்ட் இஃப் a less than b, அதே மாதிரி a less than b இருந்தா p of a less than x less than or equal to b நம்ம எப்படி எழுதலாம்னா f of b minus f of a அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி if x is a continuous random variable, அப்ப x continuous random variable இருந்தா அதோட cumulative function capital F of x equal to integral minus infinity to plus infinity f of x dx அப்படின்னு சொல்லுவோம். where small f of x is the probability density function of x. அப்ப say for example, suppose if you want to find the cumulative function of f of x equal to 2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா integral minus infinity to 2 f of x dx கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் இருக்கக்கூடிய cumulative value தான். ஏன்னா capital F of xன்றது cumulative function. அப்ப f of capital X equal to 2 find out பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா integral minus infinity to 2 f of x dx கண்டுபிடிக்கணும். இங்க small f of xன்றது என்னன்னா probability density function of x. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஃப் எக்ஸ் இஸ் எ டிஸ்கிரீட் ஆர் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 0வை விட கிரேட்டராக இருக்கும், 1 விட சின்னதாக இருக்கும். அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லைஸ் பிட்வீன் 0 to 1 இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து சம் பண்ணிங்கன்னா 1 வரும். and then capital F is an increasing function. அதே மாதிரி இந்த cumulative functionன்றது எப்படி இருக்கும்னா increasing functionஆ இருக்கும். and capital F of minus infinity, அதாவது cumulative function of minus infinityன்றத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா limit x tends to minus infinity capital F of x. அப்ப அதோட வேல்யூ என்ன வரும்னா 0 வரும். அதே மாதிரி f of plus infinity அப்படின்றது என்ன வரும்னா limit x tends to plus infinity capital F of x. அப்ப அதோட வேல்யூ என்ன வரும்னா 1 வரும். both the cases, discrete இருந்தாலும் சரி continuous இருந்தாலும் சரி. if a capital F is a cumulative distribution function of a continuous random variable x with the probability density function f, then small f of x equal to capital F dash of x. அப்போ ஒரு cumulative functionல இருந்து உங்களை probability density function கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணணும்னா அந்த cumulative functionஐ differentiate பண்ணிடணும். அப்போ small f of x equal to capital F dash of x. let x be a continuous random variable and f of x is called its probability density function if the following conditions are held. அதே மாதிரி x வந்து ஒரு continuous random variable இருந்து f of x probability density function இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy ஆகணும். என்ன f of x greater than or equal to 0 இருக்கணும் and integral minus infinity to plus infinity f of x dx வந்து 1 இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணுச்சுன்னா அந்த f of x நம்ம என்னன்னு சொல்லுவோம், probability density function சொல்லுவோம். அப்ப x வந்து discrete random variable இருந்தா p of x, x continuous random variable இருந்தா f of x. அதே மாதிரி p of a less than x less than b நம்ம எப்படி எழுதுவோம்னா integral a to b f of x dx ன்னு எழுதுவோம். இந்த வீடியோவை பத்தின உங்களோட ஐடியாஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த யூடியூப் chat பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.
If you like this video, please subscribe my channel and click the bell icon for notification.